الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்த மிக பெரும் அருட்கொடைகளில் ஒன்று உலக வாழ்க்கையை விட்டும் கொஞ்சம் திசை திரும்பி அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கான ஒரு சபையை மிகவுமே மனிதர்கள் பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வஸருல் பை' வியாபாரத்தை நிறுத்திவிட்டு அல்லாஹுடைய சிந்தனைக்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வழமையாக இந்த நேரத்தில் நாம் 4 ரக்காத்துகள் தொழுவோம் துஹர் தொழுகை. மாற்றமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கு அதை 2ஆக மாற்றி அந்த 2க்கு பதிலாக அவனை பற்றி பேசுமாறு எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக பெரும் அருள் அவனை பற்றி நினைப்பதற்கும் பேசுவதற்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவனை பற்றி கேட்பதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி அந்த சிந்தனைக்கு எங்களை கொண்டு வந்து வைத்து எங்களை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா எங்களுக்கு அளித்த இந்த வாய்ப்புக்கு அவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு பின்னணியில் மனிதர்கள் நிறைய சிக்கி தவிக்கிறார்கள். அதிகமான முஸ்லிம்கள் விபரீதமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். புள்ள ஐசியூவில் அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாக்கப்பட்டவர்கள் உம்ராவுக்கு போய் வந்துவிட்டோம், நிறைய தர்மம் பண்ணிட்டோம், ஒரு குர்பானை கொடுத்தோம், இன்னும் எங்களுக்கு பதில் இல்லை என்று அல்லாஹ்வோடு கோவித்துக் கொள்ளக்கூடிய சில மனிதர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தோனேசியா போன்ற பிரதேசங்களில் அண்மையில் ஏற்பட்ட விபரீதங்கள், நிலநடுக்கங்கள், சுனாமிகள் அத்தனையுமே குலுக்கி போடுகிறது. அந்த மனிதர்கள் செய்த தப்பு என்ன? ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் ஆங்காங்கே நடக்குது? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரஹீம், அவன் ரஹ்மான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களை கொடூரமான முறையில் இந்த மாதிரியான முறையில் ஏன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இப்படி மனிதர்களுக்கு பூமி, அதாவது அனர்த்தங்களும் பூமி குலுக்கங்களை எல்லாம் அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான்? இதை பற்றி ஒரு மூமின் தெளிவான சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நேரத்தில் என்னால் முடியுமான அளவுக்கு உங்களுக்கு மத்தியில் என்னுடைய தெரிந்த விஷயங்களை வைத்து உங்களுக்கு மத்தியில் ஒரு சில பதிவுகளை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்கிறான், சஹாபாக்களுக்கு இந்த கேள்வி வந்தது. என்ன கேள்வி என்று சொன்னால், ஜிஹாது களத்தில் குதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கரங்கள் வெட்டப்படுகிறது, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்களும் காயப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் போராடுகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு விளக்கத்தை கொடுத்தார். உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் காயப்பட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் விளக்கம் சொல்லி வருகிற நேரத்திலே அல்லாஹ் 2 மனிதர்களுக்கு, காஃபிரும் காயப்படுகிறான், முஸ்லிமும் காயப்படுகிறான், 2 பேரும் ஒரே மாதிரி காயப்படுகிற நேரத்தில் இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டணும். யாரும் உனக்காக வேண்டி நாம் போர் செய்கிறோம், அவர்கள் காயப்படுவது உண்மை,
நாம் ஏன் காயப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரலாமா இல்லையா? வரலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வலியுமஹிஸல்லாஹு அல்லதீன ஆமனு வயம்ஹக்கல் காஃபிரீன். முஃமின்களும் காயப்படுகிறார்கள், காஃபிர்களும் காயப்படுகிறார்கள். அல்லாஹ் காஃபிர்களை அழிக்க நினைத்து விட்டான், மூமின்களை சுத்தப்படுத்த நாடி விட்டான். அல்லாஹ் மூமின்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் காஃபிர்களை அழிப்பதற்காக வேண்டியும் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரே விஷயம், காஃபிருக்கு வருகிற நேரம் அது அழிவு, மூமின்களுக்கு வருகிற நேரம் அது மன்னிப்பு, அவர்களை தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நலவு நாடுறீங்களே அந்த நலவல்ல, ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், ஒரு வியாபாரத்துக்கு உரிமையாளர் அவருடைய ஊழியருக்கு நலவு நாடுவாரு, ஒரு 25,000 அதிகமாக இந்த மாதத்தில் கொடுப்போம் என்று, அந்த நலவல்ல, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் அவன் நலவை நாடினால் யுஸிபு மின்ஹு புடித்து ஆட்டி வைப்பானாம், அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பானாம், சோதிப்பானாம். என்ன, அல்லாஹ் ஒரு மனிதனோட இரக்கம் வைத்தா, பாசமாக நடந்தா, நலவை நாடினா, ஏன் போட்டு இப்படி குலுக்குறான், ஏன் போட்டு இப்படி ஆட்டுகிறான்? ஒரு மனிதனோட அல்லாஹ் இரக்கமாக இருந்தா, உங்க பிள்ளையோட நீங்க இரக்கமாக இருந்தா, ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்க வைக்கணும் உங்க புள்ள, இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? மகன் நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் பாசம். ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான்? நான் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், நலவு என்பது எக்கச்சக்கமான நலவுகள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை சோதிப்பேன் என்கிறான். உண்மையாக இந்த சித்தாந்தத்தை ஒரு மனிதன் முஃமின் சரியாக புரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார். அல்லாஹ் அவர்களோட கோபமா காஃபிர்கள் பிடித்து இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க. என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் நெருப்புல போடல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்ராஹிம் நபியோட கோபமா ஃபிரௌன் படையே பிரட்டி வருகிற நேரம், கடல் குறுக்க நிற்கிற நேரம் மனிதர்கள் பதறி போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்கிறோம். அல்லாஹ் மூசா நபியோட கோபமா, ஏன் இப்படி? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போன பயணம் எப்படி, எப்படிப்பட்ட பயணம்? அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ் கோபமா? இல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு மனிதனுக்குள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் அவன் பக்கம் அந்த மனிதனை இழுக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சோதனையை கொடுத்து அல்லாஹ் தன் பக்கம் இழுக்கிறான். இதுவரைக்கும் தஹஜ்ஜத்தில் எழும்பாதவர் புள்ள ஐசியூல தன்னுடைய சஜிதாவில் தலையை வைத்து விட்டு அல்லாஹ்வோட அழுது அழுது பேசுவார், தேம்பி தேம்பி அழுது பேசுவார். அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் இழுக்க வேண்டி இருந்தது. அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் பேச வேண்டும், தன்னோடு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அல்லாஹ் வாசலை திறந்து கொடுக்கிறான். எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த இரவுகள் எல்லாம் நாம் விழித்திருந்து அல்லாஹ்வோடு நிறைய பேசுவோம். ரப்பே, உன்னை நெருங்க வேண்டும். ஏழைகள் வந்து எங்களிடம் கேட்பார்கள், நாங்கள் அப்பொழுது நினைப்போம், யா அல்லாஹ், இது இந்த ஃபக்கீருக்கு, இந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுக்கவில்லை யா அல்லாஹ், இது உனக்கு தருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக இருந்தால் உள்ளதில் மிக சிறப்பான ஒன்றை தூக்கி கொடுப்போம் என்று எங்களுடைய கல்பு சொல்லும். யா ரப், இது நீ சொன்னதுக்காக வேண்டி கொடுக்கிறேன். இந்த மிஸ்கீனை நீ என்னை அனுப்பி உன்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறாய். யா அல்லாஹ், நான் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அந்த இரவுகளை எல்லாம் கடந்து விட்டு திரும்பி பார்த்தால், வாழ்க்கையில் இன்பமான மறக்க முடியாத நாட்கள் என்று கேட்டால் அவன் திரும்ப கொஞ்ச நாள் யோசித்து பார்ப்பான். எதெல்லாம் இன்பம் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர், 50 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர் அப்படியே உட்கார்ந்து எது இன்பம் என்று சொல்லுவார் தெரியுமா? நடக்க போவதை அல்ல, நடந்து முடிந்ததில் எல்லாம் இது எல்லாம் இப்படி இருந்திருந்தால், இப்படி இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமாக அந்த நாளை கழிச்ச, அந்த பாஸ்ட் நினைத்து மனிதன் சந்தோஷப்படுவானே. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு முஃமினுக்கு அவன் அழுத நாட்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு வந்த நாட்கள், அவன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற நேரம் அவனுடைய கல்பு ஓடி போகும் அல்லாஹ்வுடைய பக்கத்திலே. யா ரப், அன்றைக்கு நான் அழுதது, உன் உதவியை தேடி அழுதது, நான் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன் உதவியை நேரடியாக பார்த்தேனே அல்லாஹ். அந்த உணர்வை உண்டாக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முஃமின்களுக்கு இதை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்
நல்லடியார்களே, வாழ்க்கையில் பிரச்சனையும் சோதனைகளும் ஏன் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அந்த இரவுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய இரவுகள், வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்வீட் மெமரிஸ் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட இறைவனோடு பேசிய, இறைவனோட கொஞ்சம் குழாவிய அந்த இரவுகள் என்றைக்கும் ஒரு மூமினுக்கு மறக்காது. அப்படி என்றால் இந்த பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷுஆரா முழுக்க படித்து தருகிறான், முழுக்க படித்து தருகிறான். இந்த ஹுத்பா, அதாவது இந்த ஜும்மா, இந்த ஹுத்பாவுடைய நேரத்திலே எங்களால் அவ்வளவும் படிக்க முடியாது. ஒரு ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி எங்களை கவருது, அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துகிறான் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் என்னால் முடியுமான அளவுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தன்னுடைய மனைவியோடு எகிப்துக்கு போகிறார். எதுக்கு போறார்? தன்னுடைய மனைவியோட போறார். உம்மாவை பார்க்கலாம், அல்லது தம்பி இருக்கிறார் ஹாரூன், சகோதரி தாத்தா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு வந்தார். ஏனென்றா ஒரு கொலை செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஃபிரௌனுடைய அரண்மனையில் சாப்பிட்டு வளர்ந்தவர். அல்லாஹ் பாடி பில்டர் என்கிறான் குர்ஆன்ல. அந்த அளவுக்கு கவி. அந்த மாதிரி ஒரு நபிமார்களை பற்றி சொல்ற நேரம் இப்ராஹிம் நபி அவர் சகிப்பு தன்மை உள்ளவர், எங்கேயும் அவர் பாடி பில்டர் என்று குர்ஆனில் வராது. மூசா நபியை பற்றி சொல்கிற நேரம் அவர் கவி, அவர் பலமான மனிதர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த மனிதருடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன அடையாளம் இருக்கிறதோ அதை அல்லாஹ் சொல்றான். ஒரு நாள் ராத்திரி பாதையில் நடக்கிறார், அவருடைய இனத்தார் கூப்பிடுகிறார், ரெண்டு பேருக்கு சண்டை. இவர் பக்கத்தில் போனவர் அல்லாஹ் என்ன விவரிக்கிறான் தெரியுமா? மூசா வக்கலா அலைஹி, மூசா ஒரு குத்து தான் குத்தினார், கதையே முடிந்து விட்டது, கதை முடித்து விட்டார் என்றான் அல்லாஹ். பக்கத்தில் போய் விசாரிக்கல, கத்தினார், இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவருடைய கூட்டம், அவருடைய கூட்டத்தில் ஒரு ஆள் கிட்ட போனவர் ஒரு குத்து குத்தினார். எவ்வளவு பவராக இருப்பார்! அந்த குத்தி அவருடைய கதையை முடிந்து விட்டது. இதுல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிப்பதற்கு ஊரை விட்டே போறார். ஃபிரௌன் சாதாரணமான ஆள் இல்ல, அந்த கூட்டம் கொன்றுவாங்க. அதனால எல்லா உறவையும் விட்டு ஊரை விட்டு போன மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன், அது எகிப்தில் இருந்து பக்கத்தில் இருந்தாலும் அது அரபு உலகம். ஏண்டா அங்க உள்ளவர்கள் அரபித்தான் பேசினார்கள் அந்த நேரத்தில். அது குர்ஆன் சொல்லுது வேற இடத்துல. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க போய் அவருக்கு அல்லாஹ் திருமணம் நடத்தி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரபி அல்ல, அவருடைய மனைவி அரபி. ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு மேல அவர்கள் அங்கே பணிபுரிகிறாங்க. இப்ப வீட்டு மனைவியோட தன் குடும்பத்தாரை நோக்கி போறார், இரவை தேர்ந்தெடுக்கிறார். போகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ இஸ்னாதா ரப்புக மூசா அன்யத்தில் கௌமல் லாலிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போற நேரம் அல்லாஹ் மூசாவை கூப்பிட்டார். எதுக்கு தெரியுமா? அநியாயக்கார கூட்டம் கௌம ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு போங்க மூசா. அலாயத்துக்கூன், அவர்கள் அஞ்ச மாட்டாங்களா? ஒரு மனுஷன் நிம்மதியா போறார், பொண்டாட்டி எடுத்துட்டு போறாரு. இவ்வளவு காலமா உம்மாவை பார்க்கல, தம்பியை பார்க்கல, தாத்தாவை பார்க்கல. இவர் பார்க்க போகிறார். அந்த நேரத்தில் ராத்திரி தூர் சினாய், அதாவது தூர் மலையில ஒரு பகுதியில் பள்ளத்தாக்கில் வாதண்டா ஒரு குழி, அத மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு பள்ளம், அதுல இருந்து ஒரு நெருப்பு தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார் மனைவிக்கு, கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு வரேன். ஆனஸ்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துற வார்த்தை உன்ஸ் என்றால் அன்பு, அன்புல இருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்ப நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒளிஞ்சிருப்பது என்ன? ரப்புல் இஸ்ஸத் எப்படி அழைத்தான்? ஒரு இடத்துல ஒரு என்னமோ நடக்குது, என்ன அறியாம நான் அங்க போனால் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். என் மனசு மனைவியோட போறவர் சொல்லுகிறார், ராத்திரி மலை, அந்த மலைக்கு மேல் ஏறணும். எந்த மனிதனாவது மலைக்கு மேல் ஏறி அங்க உள்ள நெருப்புல போய் ஒரு கொஞ்சம் எரிங்க நான் எடுத்துட்டு வாரேன், என்ன செய்தி என்று கேட்டு வரேன்னு போவாராம். அவர் அறியல, மனைவியை நிப்பாட்டி இருங்க நான் போயிட்டு வர்றேன். அந்த ராத்திரி அவர் எப்படி மலையை ஏறி இருப்பார்? என்ன வெளிச்சம்! அவர் ஏற சொன்னது யார்? அவருடைய கல்வி பறிப்போனது. அந்த நெருப்பு அவரை அழைத்து கொண்டிருந்தது. அது நெருப்பு அல்ல, இறைவன் அவரை அழைத்தான். அவர் கவரப்பட்டார். என்ன நடக்குது என்று அவருக்கு தெரியல. அவர் மெல்ல மெல்ல ஏறி போனார். அந்த இரவுல வழி தெரியுமா? ஒரு மலையில் நெருப்பு பத்துது, என்ன நடக்கும், எவ்வளவு விபரீதம் இருக்கும், எல்லாம் மறந்தார். அது ரப்பு கூப்பிட்ட விதம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கூப்பிட்டு விட்டு சொன்னான், அல்லாஹ் ஃபிரௌனுடைய கூட்டத்தை போகணும்.
அவர் என்ன சொன்னார் என்று பாருங்க. சூரத்து, அதாவது குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துல விவரமா பேசுவான், அல்லாஹ் தேவையானது மட்டுமே பேசுவான். என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் என்ன சொல்லுவாரோ அதை சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், கால ரப்பி இன்னி அகாஃபு அய்யுகதிபூன், யா அல்லாஹ் என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் என்று பயப்படுறேன் யா அல்லாஹ். நான் போயிருவேன். ஒரு மேல ஒரு துண்டை போட்டிருப்பாரு, கையில ஒரு கைத்தடி இருக்குது, இதோட போய் ஃபிரௌன்ட்ட போனா என்ன நினைப்பான்? பென்ஸ்ல வந்தா, ஒரு பிளேசர் எடுத்து வந்தா, ஒரு பேலஸ் கட்டி இருந்தா ஒரு பரவாயில்லை நினைப்பான். மேல ஒரு துண்டு, கையில ஒரு கைத்தடி, ஆடு மேய்க்கிறவர் போய் ஃபிரௌன்டா யாருன்னு அவனுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அவர் சொல், கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், யா அல்லாஹ் என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் நான் பயப்படுகிறேன் யா அல்லாஹ். சதிரி, என் நெஞ்சு நெருக்கடியாகிரும் யா அல்லாஹ். ஓப்பனா சொல்ற அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓப்பனாக சொல்லுகிறார், யா அல்லாஹ் ஃபிரௌனை கண்டா அவன் யாரு? அவன் அரண்மனையில இருந்தவனா, சாப்பிட்டவன். ஒயலீக்கு சதிரி, என் நெஞ்சு நெருக்கடியாயிரும் யா அல்லாஹ். மைத்திரிபால சிறிசேனட்ட அல்லது ஜனாதிபதிட்டு போய் சத்தியத்தை உடைத்து சொல்லணும் என்று வந்தால், அவர் யாராவது ஒரு ஜனாதிபதி சொல்லிட்டார் நானா இறைவன் என்று, இல்ல நீ இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு போனால் எப்படி இருக்கும்? ஃபிரௌன் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இல்லை. அவன் தான் அயோக்கியன்ல அநியாய காலத்திலே மிகவும் உச்சகட்டத்தில் உள்ளவன் குர்ஆனுடைய பார்வையில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் வயலைக்கு சதிரி, என் நெஞ்சு நெருக்கடியாகிரும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, யா அல்லாஹ் என்னுடைய நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ். என் நாக்கு வேலை செய்யாது. நெஞ்சு நெருக்கடியானா நாக்கு வேலை செய்யுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவு வேலை செய்யாது, பேச்சு வராது யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி. வீட்டுல போலீசார் வர்றாரு, பாப்பாவை தேடி வர்றார், என்னமோ நடந்துட்டு பாப்பா வீட்டுக்குள்ள ஒளிகிறாரு. மகன் கதவை திறக்கிறார் அல்லது பொண்டாட்டி திறக்கிறார். போலீசார் வந்து ஏதாவது கேட்டா நாக்கு நல்ல வேலை செய்யுமா? பிழை செஞ்சவனுடைய நாக்கு தடமாறு. யாரு இவர் எங்க என்ன தடமாற நேரத்திலே புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய சிஐடி பிரான்ச்ல விசாரிக்கிற நேரம் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை கொடுப்பார்கள். அதிலே மெசேஜை பார்த்துருவார்கள். அது எப்படி எங்க கையில சும்மா கெட்டுற வாட்ச் மாதிரி, அதை வைத்து பொய் சொன்னால் இவர் பொய் சொல்கிறாரா இல்லையாண்டு அது போகிற ஸ்டைலே கண்டுபிடிப்பார்கள். நரம்பு திரட்சியை வைத்து யார் என்கொயரிக்கு போனாலும் அதை போடுவார்கள். போட்ட உடனே விளங்கும் எங்க பொய் விடுகிறான், எது பொய் பேசவில்லை என்று அந்த மெஷின் காட்டி கொடுக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதே மாதிரி ஒரு மனிதன் நெஞ்சு இறுகினால் என்ன ஆகும்? நாக்கு தடமாறிவிடும். இவர் சொல்லுகிறார், யா ரப் யா ரப், ஃபிரௌன்ட்ட போ சொல்லிவிட்டாய். சும்மா இருந்தவருக்கு பெரிய ஒரு பாறாங்கல்லை தூக்கி அல்லாஹ் வைக்கிறார். ஃபிரௌன்ட்ட போகணும் நீங்க போன, யா அல்லாஹ் அவனை கண்டாலே நெஞ்சு சுருங்கிரும், நெருக்கடி ஆகிரும். வலா யந்தலிகு லிசானி, எனக்கு நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ். ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனையும் என்னோட சேர்த்து அனுப்பையா அல்லாஹ். தனியே போக ஒரு ஆளுக்கு பயமாண்டாதான் இன்னொரு ஆளை சேர்த்து வைப்பாரு. யா அல்லாஹ் அவரையும் சேர்த்து அனுப்ப ஏன் கேட்கிறார்? தனியாக இதை கம்ப்ளீட் பண்ண இயலாது என்னால. ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனையும் என்னோட சேர்த்து அனுப்பி விடு யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அயக்துலூன், யா அல்லாஹ் என் மீது ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஃபஅகாஃபு யக்துலூன், யா அல்லாஹ் அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் பயப்படுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ட அல்லாஹ் போங்கண்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை சொன்னார்? 5 சொன்னார். 5. ஒன்னாவது என்ன? யா அல்லாஹ் இன்னி அகாஃபு யுகதிபூன், என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் பயப்படுகிறேன். வயலைக்கு சதிரி, என் நெஞ்சு இறுகி விடும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, என் நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ். ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை என்னோடு சேர்த்து அனுப்பி யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், யா அல்லாஹ் என் மீது ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நான் போனா என்னை கண்டா கொண்டு விடுவார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன பதில் கொடுத்தான் நினைக்கிறீங்க? அல்லாஹ் எதுக்கு இதை கொடுத்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நெருக்குவதற்காக வேண்டி. அவன் நேசம் கொண்டு விட்டான் அந்த அடியானோடு, அவன் நேசம் கொண்டு விட்டான். ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகிறது. அல்லாஹ் என்ன சொன்னான்? இவ்வளவு சொன்னவருக்கு ஒரே ஒரு வரி, அது 2 எழுத்து, கல்லா. இதுக்கு மேல் அல்லாஹ் சொல்லவில்லை. கல்லா, கல்லாண்டல் நேவர், ஒரு போதுமே இல்லை. அவர் 5 சொல்றார், யா அல்லாஹ் பொய்ப்பித்து விடுவார்கள், நடக்காதப்பா. யா அல்லாஹ் என் நெஞ்சு நெருங்கிரும், அவன்கிட்ட போய் நான் பேசுவதா? நடக்காது, இல்லப்பா. யா அல்லாஹ் பேச்சே வராதே, இல்ல நடக்காது. ஹாரூனை கொஞ்சம் அனுப்பேன், சரி பரவாயில்லை. யா அல்லாஹ் கொன்றுவார்கள், நடக்காது. கல்லா, அல்லாஹ் முடிச்சு விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் முஃமினாக இருந்தால் இதுதான் பதில், இதுதான் பதில்.
வரலாறில் எங்கேயும் அல்லாஹ் உங்களுடைய மகன் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். வரலாறில் ஒரே ஒரு இடத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்கள், அல்லாஹ் மூமின்களை தொங்க விட்ட ஒரே ஒரு இடம், அந்தரங்கத்தில் விட்டு கைவிட்டான் என்று சொல்ற ஒரே ஒரு இடம் வல்லாஹி ஒரு போதும் உங்களால் காட்ட முடியாது. ரப்புல் இஸ்ஸத் மூமின்களை என்றைக்கும் அவன் விட்டதே இல்லை. உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு ஓடலாம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான், ஃபத்ஹபா பி ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளோட நீங்க ரெண்டு பேரும் போங்க. இப்போ ஒரு ஆள் தான் நிக்கிறாரு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் இல்ல, ஆனா அல்லாஹ் ரெண்டு பேருக்கு பேசுறான், ஃபத்ஹபா பி ஆயாத்தினா, எங்க அத்தாட்சிகளோட போங்க நீங்க ரெண்டு பேரும். அல்லாஹ் அப்ரூவல் கொடுத்துட்டான், ஹாரூனையும் கூட்டிட்டு போங்கன்னு. அல்லாஹ்வுடைய இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன், நாங்கள் உங்களை செவிமடுக்க போகிறோம். ஸமிஊன் அல்ல முஸ்தமிஊன், மிகவும் கவனமாக நாங்கள் செவிமடுக்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் முஸ்தமிஊன். என்ன அல்லாஹ் சொல்றான், காலியில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு கோடியை கொடுத்தான். அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், ஒரு கோடியை கொடுத்து இறக்கமா பாசமா, எந்த கிளப்புக்கு போனார், எந்த ஹோட்டலுக்கு போனார், எல்லாம் அல்லாஹ் அவரை பார்க்க போகிறான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு கோடியை கொடுத்தான், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார், அவர் பாஸ் ஆகிவிட்டார், இவர் ஃபெயில் ஆகிவிட்டார், அல்லாஹ் பார்க்க போகிறான், அல்லாஹ் செவிமடுக்க போகிறான். போங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற ஃபஅத்தியா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போய் ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் என்று சொல்லுங்க. அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீலை எங்களோட அனுப்புங்கள் என்று சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். என்டர் ஆகியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மிகவும் சுருக்கமாக பேசுவான். கூட்டி போனது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சது, வீட்டில் அவர் இருந்தது, அவங்க உம்மா என்ன பேசினாங்க ஒன்றுமே அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் டைரக்டா வருகிறான். சொல்லிவிட்டோம், அவர்கள் போய்விட்டாங்க. பாடிகார்டு என்ன சொல்லியிருப்பான், கதவை திறந்தாங்களா, எப்படி இருந்திருப்பான், ஃபிரௌனுடைய பேலஸ். சுபஹானல்லாஹ், அதை பற்றி நான் உங்களுக்கு பேச தேவையில்லை. ஒரே ஒரு வரியில் சொல்லுகிறேன், அவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அதுக்கு ஒரே ஒரு வரியில் என்னண்டா, உலகத்தில் நாம எல்லாம் சின்னத்தில் படிக்கிற நேரம் 7 wonders of the world, உலகத்துள்ள அதிசயங்கள் 7, அப்புறம் மேல 8 மாத்தினார்கள், அப்புறம் 9 மாத்தினார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் மேல கீழே குறைத்து குறைத்து கூட்டுவார்கள். இந்த நேரத்தில் உலகத்தில் எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருந்தது. கூகுளில் நான் காலிக்கு வர வேண்டும் என்றா கூகுளில் சொன்னால் போதும், அல்லது டைப் பண்ணினா போதும், எந்த ரூட் கிட்டவோ அது காட்டி தரும். பக்கத்தில் ஒரு தோழர் இருந்தால், பயண தோழர் இருந்தால் எப்படி அவர் வழிகாட்டுவாரோ அதே போன்று சொல்லி தருகிற கூகுள், உலகத்தோட தொடர்பு படுத்தி எங்க எப்படி போகணுமோ எல்லாம் சொல்லி தருகிற கூகுள், அது உலக அதிசயத்தில் இல்லை. இலங்கையில் இருந்து ஒரு கடிதம் போனது அரசாங்கத்தால், என்ன, சீகிரிக்கு மேல நான் போனது இல்லை, சீகிரிக்கு மேல ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி ஒன்று இருக்கிறதா, அந்த தடாகத்துக்கு மேலே இருந்து தண்ணி நிறக்க தேவையில்லை, கீழே இருந்தே தண்ணி அடித்தால் மேலே போய் சேரும். அப்படி என்றா அவ்வளவு மலைக்கு மேல உள்ள அந்த சீகிரியில உச்சியில உள்ள அந்த தடாகத்துக்கு காசியப்ப மன்னன் கீழே இருந்து அந்த காலத்திலே மோட்டார் அடிச்சிருக்கிறான். அதனால் இதை எழுதி போட்டார்கள் அரசு தரப்பில், என்ன, இதை உலக அதிசயத்தில் தூக்கி போடணும் என்று சொன்னார்கள், உலக அதிசயத்தில் கொண்டு வரணும் என்றார்கள். ஆனால் என்ன பதில் வந்தது, தூக்கி வீசினார்கள். இதெல்லாம் உலக அதிசயமா, இதை விட எவ்வளவு அதிசயம் இருக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதில் அசையாத அதிசயம் எது தெரியுமா, ஃபிரௌன்களுடைய கபர்கள். எது, அவன் செத்த பிறகு அவனுடைய பணத்தை அடக்குவதற்காக வேண்டி செய்தார்கள் பிரமிடுகள். அது அவ்வளவு பெரிய அதிசயம். எப்படி ஒரு கல்லை இன்னொரு கல்லுக்கு மேல் தூக்கி வைத்தான் பெக்கோ இல்லாமல். ஒரு பில்டிங்கை கட்டினால் 100 வருஷம் என்று இன்ஜினியர் சொல்லுவார், 150 என்றுவார். பல்லாயிரம் வருடங்களாக அந்த பிரமிடுகள் அப்படி இருக்கிறது. அவர்கள் எப்படி உள்ளுக்குள்ள சுத்திரம் வரைந்தார்கள். எக்கச்சக்கமான அதிசயம், அசந்து போன அதிசயம். அப்படி ஒரு ஆட்சி. நான் சொல்லவில்லை, திருக்குர்ஆன் சொல்லுது. இதே சூராவில் பின்னுக்கு போய் ஓமகாமின் கரீம், சங்கையான தங்குமிடங்கள், பேலஸ் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் பேசுகிறான் அதை பற்றி. அப்படிப்பட்ட அரண்மனையில் உள்ள தலைவன் அவன் யார், டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவன் அல்ல, அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் என்று சொன்னார். ஆனால் ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் அப்ப உங்களுடைய ரப்பு, சும்மா ரப் அல்ல, உயர்ந்த ரப் என்றான். அவன் கேட்ட வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு கீழால் போடுகிற இந்த ஆறுகள் என்னுடையதென்றான். இந்த ஓடுகிறது இந்த ஆறு இது எங்களுக்குரியதென்றான், எனக்குரியதென்றான். ஆறை சொன்னான் ஏண்டென்றான், எல்லாம் எனக்குரியதென்றான். அப்படி பேசினான். யாராவது பேசினால் உடனே காலி பண்ணி விடுவான்.
அவர்கிட்ட தான் போகிறார். அவர்கிட்ட போகலாமா அல்லாஹ்வுடைய? அல்லாஹ் ஏன் இந்த பாடத்தை நடத்துறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் உலகத்தில் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஒரு நொடி அவன் அழிந்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன பாடத்தை நடத்துகிறார்? அதையும் விட பெரிய விஷயங்கள் உண்டென்றால் சொல்லுங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபிரௌன்ட்ட போயிட்டாங்க. எப்படி போனன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் கேட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டான். எக்கச்சக்கமான பாடிகார்ட்ஸ்களை தாண்டி போயிருக்கணும். ஃபிரௌனுக்கு காத்தடிப்பதற்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம். எக்கச்சக்கமாக மனிதர்கள் இருக்கலாம். சாதாரண ஒரு பணக்காரன் பக்கத்திலே 4 பேர் சுத்துவார்கள். ஹாஜியார் நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் சிரிப்பார்கள். ஏன் தெரியுமா? அப்பதான் ஹாஜியார் கடைசியில் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போடுவாரு. இதுக்கு ஆமாசாமி சொல்ற கூட்டம் இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லுவதற்கெல்லாம் சரி என்று மார்க்கத்தை விட்டு போட்டு ஏதென்றாலும் பரவாயில்லை, ஊரு கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி போகலாம் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனோடு எத்தனை பேர் இருப்பார்கள்? ஃபிரௌனோடு எப்படி இருப்பார்கள்? ரப்புல் இஸ்ஸத் ஒரே ஒரு மனிதனை அனுப்பினான். இதை உடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கட்டளையிடவில்லை. மூசா, இந்த டிரெஸ்ஸை போட்டுக் கொண்டு போங்கள். மூசா, இப்படி உடுங்கள். இல்லை, அவர் கையில உள்ள கைத்தடியை கூட, எங்க போறீங்க மூசா? ஃபிரௌனுடைய சபையிலேயா? கைத்தடியை வச்சுட்டு கொஞ்சம் டீசென்ட்டா போகணுமா இல்லையா? அப்படி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லவில்லை. அல்லாஹ் ஒரு அடியானை தேர்ந்தெடுத்தால் அவன் யாராக இருந்தாலும், அவன் மிஸ்கீனாக இருந்தால், அவன் ஃபகீராக இருந்தாலும், அல்லாஹ் ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாடினால் வல்லாஹி ரப்புல் இஸ்ஸத் அதை கொண்டு வந்து தீர்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், நாடியவர்களை இறக்கி கீழே இறக்குறான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அவர் என்ன சொன்னார் அல்லாஹ்விடம்? எனக்கு நெஞ்சி நெருக்கடியாகிரும், என் பேச்சு வராது, யா அல்லாஹ் என்னை பொய்யனண்டுவான். போன உடனே யா அல்லாஹ் ஹாரூனை கொண்டு வரணும், அவர் தான் பேசுவார் ஏன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு துஆ கேட்டார் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்ன கேட்டார்? யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை விரித்து விடு யா அல்லாஹ். இவ்வளவு பெரிய பாரம் நான் எப்படி யா ரப் ஃபிரௌன் முன்னாடி போய் பேசுவது? யா ரப், ஒளிந்து ஊரை விட்டு ஒரு மனிதன் ஓடுவதாக இருந்தா காலியில் ஒன்றை செய்துவிட்டு அவர் இலங்கையில் அல்ல துபாய்க்கே போய் விட்டார், எவ்வளவு பயந்திருப்பார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் மறுபடி மன்னர்கிட்ட போங்கண்டா எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை விரித்து விடு, வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கு, பெரிய ஒரு காரியத்தை எனக்கு தந்து விட்டாய் யா அல்லாஹ். வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கி விடு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு யா அல்லாஹ் என்று அவர் கேட்கிறார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு கூட்டி போறாரு? அவர்தான் பேசுவார். என்னுடைய இன்னொரு இடத்துல குர்ஆன்ல வருது, யா அல்லாஹ் என்னை விட பேசுவார். கூட்டி போறவர் எதுக்கு? பேச்சாளர். யா அல்லாஹ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அவர் தொடங்குவார். யா அல்லாஹ் தாங்கன்னு கேட்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அரண்மனையில் நடத்தினதை சொல்றான். ஒரு செகண்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பேச ஆரம்பிக்கிறார். ஃபிரௌன் இதுவரைக்கும் யாரு ஃபிரௌனோ அவன் மாதிரி இருக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொம்புல பேசினா எப்படி பேசுவாவோ அதையும் விட மோசமாக பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி போய் நிற்கிறார். அவர் யார்? ஒரு கைத்தடியோட, ஒரு துண்டு புடவையோட, ஒரு வேட்டியோட நிற்கிற ஒரு மனிதன், அல்லது சாதாரண உடையோட ஒரு கைத்தடியோட நிற்கிற மனிதன். எல்லா பாடிகார்ட்ஸ்களும் பார்ப்பாங்க. ஃபிரௌனை கண்ணு உயர்த்தி பார்க்கிறதே அவ்வளவு பவர், அவ்வளவு ஆட்சி. இன்றைக்கும் ஈஜிப்ட் வரலாறை பற்றி உலகம் பேசுது, அப்படிப்பட்ட தங்க புதையல்களை பற்றி பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நிக்கி கேட்கிற நேரம் அவன் என்ன சொல்லிருக்கணும்? கொல்லுங்க இவனை, அனுப்புங்க, பேச விடாதீங்க, முடிச்சிருங்க கதையை. ஃபிரௌன் என்ன கேட்கிறான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே பொய் என்று சொல்லல. அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். ஒன்னு ஒரு புள்ளைய எடுத்து வளர்க்கலையா? ஒன்னு ஒரு புள்ளைய எடுத்து வளர்க்கலையா? பல வருடங்கள் எங்களோடு நீ வாழலையா? சுப்ஹானல்லாஹ். ஒரு புள்ள வாப்பா வளர்க்குறாங்க, திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க சம்மதம் இல்லாமல் வேற ஒரு மதத்தை வீட்டுக்கு வந்தா வாப்பா எப்படி பேசுவார், உம்மா எப்படி பேசுவாங்க? வாசப்படி மிரிக்க கூட போவலியே, இரக்கம் கல்வில இருக்கலாம், வார்த்தை காரமாக வரும். உம்மா எப்படி பேசுவாங்க? லேடிஸ் இமோஷனல், அவங்க எப்படி பேசுவாங்க? ஏமாங்க உன்னை இப்படி எல்லாம் வளர்த்தமே, எங்களுக்கு இதானி தருவது, இப்படியா சாப்பிடாமல்லாம் உனக்கு தந்தனே, உனக்கு இரக்கம் இல்லையா? ஒரு தாய். ஃபிரௌனுடைய அரண்மனையில யாரோட பேச வந்திருக்கிறாய்? என்ன கேட்க வந்திருக்கிறாய்? பிரபாகரன் பூமியை கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை கேட்டார், அந்த மக்களை தாங்க என்று கேட்டார்.
ஃபிரௌன் சும்மா இருப்பானா? அவன் ராஜா என்று சொல்லவில்லை, ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் கல்பு, பேசுகிற வார்த்தைகளை தீர்மானிப்பது அல்லாஹ். நீங்கள் போங்க மூசா, நான் கேட்க போகிறேன் என்றால் உங்க குடும்பத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதாவது ஃபிரௌனுடைய வார்த்தை மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டா பலம் கூடிரும். இப்படி பேசினா, எதை பேச தொடங்கினாலும் அதுல தான் தோல்வியே இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு மனிதனோட பேசுற நேரம் அவர் எதுல தொடங்குறாரோ அதுல இருந்து தான் அவருடைய வெற்றியும் தோல்வியுமே தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் எந்த அளவுக்கு பேசுறான்னு பாருங்கள். அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதம் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக ஸினீன் என்று கேட்டவன், உன்ன ஒரு புள்ளியா வளர்க்க இல்லையா? எங்களோட பல காலங்கள் அரண்மனையில் இருக்க இல்லையா? வஃஅல்த ஃபஅல்த கல்லதி ஃபஅல்த வஅன்த மினல் காஃபிரீன், நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது கொல. ஒரு வார்த்தை, சாதாரண ஒரு பெரியவர் உங்க ஊர்ல அவர் ஒரு பிழை செஞ்சுட்டாரு, நேரடியா போய் பிழைய சொல்ல மாட்டீங்க, நீங்க அது இப்படி அந்த மாதிரி இப்படி இப்படி எந்த மாதிரி என்று அவர் கேட்பார். ஏனென்றால் நடுக்கமும் தயக்கமும் வரும். ஒரு மனிதன் மீது கண்ணியம் இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அவனுக்கு கண்ணியம் இல்லைன்னா நீ கொலைகாரன், யாரோட பேச வருகிறாய்? எல்லா சிப்பாய்களும் வாங்கன்னு கேட்கணும். நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். செய்ததை செய்ய விரும்பியதை செய்து முடித்து விட்டாய். என்ன பேசுறான்? மறைச்சு பேசுறான், மறைச்சு பேசுறான், நேரடியாக பேசவில்லை. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பேச்சை தொடங்க போகிறார். ரப்புல் இஸ்ஸத் காட்டுகிறான் அல்லாஹ் எப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து அல்லாஹ் எப்படி நெருக்கத்தை உண்டாக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் கோபமா? சும்மா போறவரை, பொண்டாட்டியோட போறவரை கூப்பிட்டு இந்த பணியை கொடுத்து அவர் மேல தலையில ஒரு பாரத்தை கொடுத்த ரப்புல் இஸ்ஸத் அவரோட கோபமா? வல்லாஹி இல்லை. அவர் பேச தொடங்குறார். கால ஃபஅல்துஹா இதம் வஅன மினல் லாலீன், நான் அதை செய்தேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் ஃபிரௌன் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். யா ரப், அவனை கண்டால் வயலீகு சத்ரி வலா யன்தலிகு லிசானி, என் நெஞ்சு நெருங்கிரும், இதாயிரும், என் பேச்சு வராது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூன் என்னோட சேர்த்து அனுப்பு யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு என்னை கொண்டு விடுவான் என்று சொல்றவர் எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? ஹாரூன் தொடங்குங்க, சொல்லணுமா இல்லையா? என்ன சொன்ன? கால ஃபஅல்துஹா, அதை நான் செய்தேன். இவரும் சொல்லல நான் கத்தல் அதை கொண்டேன் என்று சொல்லவில்லை. கால ஃபால்துஹா, அதை நான் செய்தேன். இதோ வஅன மினல் லாலீன், அப்ப நான் நேர்வழி பெற்றிருக்கவில்லை, அல்லது பை மிஸ்டேக் ஆக்சிடென்ட், எனக்கு நேர்வழி எதென்று தெரியாது, வழி தெரியாது, திடீரென்று நான் செய்து விட்டேன். கால ஃபால்துஹா இதோ வஅன மினல் லாலீன் ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் வஜஅல்னி மினல் முர்சலீன். சுப்ஹானல்லாஹ். உண்மைக்கு உண்மையாக பேசுறார். நான் அதை செய்தேன். மறுத்தாரா? தைரியம் இருந்த ஒரு மனுஷன் கல்புல பயம் இல்லாட்டி நெச்சத்தை சொல்லுவான். எப்ப பயமோ அப்பதான் மாப்பிள்ளை பொண்டாட்டிட்ட போய் சொல்ல ஆரம்பிப்பார், பொண்டாட்டி மாப்பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஜனாதிபதி ஊழியர் போய் சொல்ல ஆரம்பிப்பான். பயம் இல்லைன்ற உண்மையை சொல்லிடுவாரு. நான் அதை செய்தேன், அப்பனா நேர்வழி பெறவில்லை. உங்களிடம் இருந்து நான் ஓடினேன். ஒரு மனிதர் நேரடியாக ஃபிரௌன் கேட்கிறான், ஃபிரௌனை பார்க்காம எல்லாரையும் பார்த்து அரண்மனையில் பேசுறாரு. ஃபஃபரர்து மின்கும், மின்க என்று சொல்லவில்லை, உன்னிடம் இருந்து ஓடினேன் என்று சொல்லி, மின்கும் லம்மா கிஃப்துக்கும், உங்கள் எல்லோருக்கும் பயந்து உங்களிடம் இருந்து நான் ஓடினேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு அரண்மனையில கையில ஒரு கைத்தடியை பிடித்துக் கொண்டு அப்படிப்பட்ட ராஜாட முன்னாடி ஒரு மனிதருக்கு நின்று உங்கள் எல்லோரிடம் இருந்து பயந்து நான் ஓடினேன் என்று சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும், எவ்வளவு தைரியம் வேண்டும். ஃபவஹபலி ரப்பி ஹுக்மன், என்னுடைய ரப்பு எனக்கு ஞானத்தை தந்தான். வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை நபியாக்கினான். என்ன சொல்ல வந்தார்? அப்ப பயந்தேன், என் ரப்பு என்னை தேர்ந்தெடுத்தா, இப்ப பயம் இல்லை, அதான் பேசுறேன். சொல்லாம சொல்லுகிறார், இப்ப பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உண்மை. ஒரு மோமின் எதுக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்தை எடுத்து வைப்பதற்கு அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமான மக்பராக்கள் இருக்கிறது கொள்கை சகோதரர்களே. இந்த மக்பராக்கள் ஒவ்வொன்றும் ரப்புல் இஸ்ஸத்திடம் கேட்டால் சொன்னீர்களா? அந்த மக்கள் அதை வணங்குகிறார்களே, சொன்னீர்களா? இப்படி உறவுகளை பாதுகாத்தீர்களா? இவையெல்லாம் இல்லை, எங்களுக்கு எங்க வேலை முக்கியம் என்று ஒதுங்கி அவர்கள் வணங்கிக் கொள்ளட்டும். அப்படி இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய உறவுகள் அங்கே நிற்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுடைய குரலை உயர்த்துவான், அந்த குரலை பலகீனமாக்குவான். சத்தியத்துக்காக களமிறங்கினார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்றான்? நான் நபி ஆகிட்டேன், அல்லாஹ் என்னை தூதராக தேர்ந்தெடுத்தான். எதில் ஃபிரௌன் முடித்தானோ அதில் தொடங்கினார். ஃபிரௌன் எதில் முடிச்சான்?
நீ ஒன்றை செய்து விட்டாய் என்றான். அதில் தொடங்கின மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் எதில் தொடங்கினாரோ அதில் முடிக்கப் போகிறார். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் நபத்த பனி இஸ்ராயீல், எனக்கு செய்து காட்டிய நன்மைகளை, எனக்கு செய்த நிஅமத்துகளை நான் சொல்லி காட்டி பனி இஸ்ராயீல் மக்களை அடிமையாக்க போறாயா? சுப்ஹானல்லாஹ், என்ன பேச்சு பேசுறான்! அவ்வளவு பொடிகார்டுகளும் சிரித்திருப்பார்கள். ஃபிரௌன் அவரோடு இப்படி கையில கைத்தடி வைத்த ஒரு மனிதன் இப்படி பேசுகிறார். இப்படி யாரும் பேசுவதை அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் நபத்த பனி இஸ்ராயீல், பொய் சொல்லவில்லை. ஃபிரௌன், நீ எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறாய், நிறைய செய்திருக்கிறாய், நிறைய சாப்பிட தந்திருக்கிறாய், எல்லாம் ஒத்துக்கொள்கிறார். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய, எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி காட்டி அன் நபத்த பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீல் மக்களை அடிமைப்படுத்துறாயா? சுப்ஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், அவன் கேட்ட கேள்விக்கு இதைவிட சிறப்பான ஒரு பதில், இதைவிட விவாதத்தரும் சூப்பர். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேச வைக்கிறான் ஒரு அடியானுக்கு. அவருக்கு பேச்சு வராது, திக்குவாய். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு தெளிவாக கொடுக்கிறான். அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருந்ததையே மறந்து விட்டு இருப்பார் போல, அவர்தான் பேச்சை முடிப்பார், அவர்தான் பேச்சை முடிப்பார். ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை என்னோட அனுப்பேன் கேட்டார். ஆனால் அவர் சும்மாதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், قال فرعون وما رب العالمين. ஃபிரௌன் என்ன கேட்கிறான் தெரியுமா? ومن رب العالمين, இல்ல ரப்புல் ஆலமீன் யார் அப்படி கேட்கவில்லை. وما رب العالمين, ரப்புல் ஆலமீன் என்ன, அவன் என்ன கேட்கிறான்? யார் என்று கேட்ட விளங்க கேட்கிறான். என்னன்னு கேட்ட என்ன அர்த்தம்? என்னப்பா ரப்புல் ஆலமீன்டா? ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்ன? அவருடைய பேச்சில் ரப்புல் ஆலமீனை பத்தி அவர் சொன்னார், அதனால கேட்கிறான். قال رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين. ஃபிரௌன் நேரடியாக பேசுறது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறது எல்லாரோடையும். என்ன சொன்னார்? ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிக்கு அவன்தான் ரப்பு. வமா பைனஹுமா, அதுக்கு மத்தியில் உள்ளதுக்கு அவன்தான் ரப்பு. இன் குன்தும் மூகினீன், நீங்கள் எல்லாரும் நம்புவதாக இருந்தால். எல்லாரையும் சேர்த்து பேசுறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு பலகீனம் வந்தா எல்லாரோடையும் பேச மாட்டான், பக்கத்தில் உள்ளவரோட தான் பேசுவான். ரப்பு வீடியோ பண்ணினால் எப்படி பார்ப்பீர்களோ அப்படி அல்லாஹ் காட்டுகிறான். என்ன சொன்னார்? கால லிமன் ஹவுலஹு, ஃபிரௌன் பேசுறான் அவருக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு. சுப்ஹானல்லாஹ். மூசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் எல்லாரோடையும் பேசுறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஃபிரௌனுடைய குரலை எப்படி பலகீனப்படுத்துறார்? கால லிமன் ஹவுலஹு, அவரை சூழ உள்ளவர்கிட்ட கேட்கிறான் ஃபிரௌன், அலா தஸ்தமிஊன், இவர் சொல்லுவதை கேட்கிறீர்களா? என்ன அர்த்தம்? இவ்வளவு பேசுறாரே, என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அலா தஸ்தமிஊன், அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்க. ஒரு பெரிய ஆள் வர்றாரு, திடீரென்று விவாதம் நடக்குது, 4 பேர் அங்கால வந்து விட்டாங்க. இது பிழை என்று சொல்கிறோம், இந்த கந்தூரிகள் பிழை என்று சொல்கிறோம், இது இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்கிறோம். அந்த நேரத்தில் உள்ளவர்கள் பக்கத்தில் யாராவது என்ன சொல்லு, கேட்டுக்கொண்டா இருக்கிறீர்கள்? எங்க வாப்பட எல்லாம் புதைக்க பார்க்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முடித்து விடுங்கள் கதையை, அடித்து விடுங்கள் விஷயத்தை. இப்படி செய்தும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேர்வழி காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஃபிரௌன் கேட்கிறார், கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், கேட்டுக்கொண்டா இருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது கணக்கே இல்லை. அல்லாஹ் அடுத்தது சொல்றான், கால ரப்புக்கும் வரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், உங்களுக்கும் உங்களுடைய வாப்பா மூதாதையர்களுக்கும் அவன்தான் ரப்பு. ஃபிரௌன் பார்க்கிறான், அவனுடைய பயத்தை அல்லாஹ் காட்டுறான். பாருங்க, ஒரு மனிதன் விவாதத்துக்கு வந்து விட்டா அவன் தோத்தான் என்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் வாயால தோத்தன்னு சொல்ல மாட்டான், அவன் வார்த்தையால தோல்வியை ஒப்புக்கொள்வான். ஃபிரௌன் சொல்ற வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லி காட்டுறான், கால இன்ன ரசூலுக்குமுல் லஸீ உர்சில இலைக்கும் லமஜ்னூன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இது அவ்வளவு பேரும் ஃபிரௌனுடைய கூட்டம், பாடி கார்ட்ஸ்ல இருந்து பிரமுகர்ல இருந்து எல்லாரும் ஃபிரௌனுடைய கூட்டம். ஃபிரௌனுடைய கூட்டத்தை பார்த்து அவன் சொல்றான், இன்ன ரசூலுக்குமுல் லஸீ உர்சில இலைக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர்ல மஜ்னூன், பைத்தியக்காரர். தோத்துட்டான். என்ன தோத்துட்டான்? அவ்வளவு பேர் வாயை பொளந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டிருக்கிறாங்க. இவனுக்கு கோபத்துல சொல்ல, உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரர். மூசா நபி நேரடியாக திட்ட முடியாமல் எல்லாருமே அவர் கட்சி தானா என்று சொல்ல பார்த்தான். சுப்ஹானல்லாஹ். அரண்மனையிலே ஒரு கைத்தடியோடு இது நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் சத்தியம் மேலோங்கும், பிரச்சனைகள் நீங்கும். ரப்புல் இஸ்ஸத் என்னை
என்னையும் உங்களையும் அரவணைக்க கூப்பிடுகிறான். தயாராக நிற்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? எது சத்தியம், எது சத்தியம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். உண்மையாக அல்லாஹ்வுடைய உதவியைத்தான் நான் பேசுவதற்கு இருந்தேன். வல்லாஹி சொல்கிறேன், பஸ்ஸில் நான் வருகிற நேரத்திலே இடது பக்கமாக அவர் இன்னும் அந்த கபர்களை உயர்த்தி அவர்கள் அந்த மாதிரி ஒன்றை கெட்டி வைத்திருந்தார்கள் சின்னதாக. வருகிற வேளையில் இவருடைய கல்பு சொன்னது, இன்னமும் இப்படி இந்த மக்களை ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னாடி புதன்கிழமை என்று நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான காய்ச்சல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான காய்ச்சல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன், ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ஆயிஷா என்று சொன்னார்கள். காய்ச்சல் அந்த அளவுக்கு அகோரமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் கொண்டு வாங்கண்டாங்க. சஹாபாக்கள் குளிப்பாட்டினதை ஆயிஷா நாயகி சொன்னாங்க. ஒரு பாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் அமர்ந்தார். ரசூலுல்லாஹ் அமர்ந்தால் குளிப்பாட்டியது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அல்ல, கடைசியாக தோழர்கள் குளிப்பாட்டுறாங்க. அமர்ந்த ரசூலுல்லாஹ்வுக்கு மேலாக தலையில தண்ணீர் ஊத்துறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், தண்ணீரை ஊற்றிக்கொண்டே போகிறாங்க, ஒவ்வொரு கிணத்துலையும் கொண்டு வந்த தண்ணீர். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல் இப்பதான் குளிராகுது. ரசூலுல்லாஹ் மேலே ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு மிம்பரில் ஏறி அந்த எதுக்கு ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்று சொன்னார்களோ அந்த வார்த்தையை சொன்னார்கள், லஅன அல்லாஹு யஹூத வன் நஸார். ரசூலுல்லாஹ் இவ்வளவு காரமாக பேசவே இல்லை. லஅன அல்லாஹு யஹூத வன் நஸார் இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜித். அல்லாஹ் யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் சாபத்தை உண்டாக்குவானாக. அல்லாஹ் யஹூதிகளை நஸாராக்களுக்கு சபிப்பானாக. நபிமாருடைய கபர்களை எல்லாம் அடக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். மரணிப்பதற்கு 5 நாட்கள் இருக்கிறது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். புதன்கிழமை ரசூலுல்லாஹ் ஞாபகம் சரி என்றால் பேசுகிறார்கள். என்ன சொன்னார்கள், என்ன சொல்ல வருகிறார்கள்? மக்களை இவ்வளவு காரமான வார்த்தை பெருமானார் இப்படி சபித்தார்கள். ஏன்? என்னுடைய கபர், என்னுடைய கபர், என்னுடைய கபர் என்பதை தான் சொல்ல வந்தார்கள். என்ன சொல்ல வந்தார்கள்? லா தஜஅலு கபரி யஹீதா. என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள் மக்களே. சுப்ஹானல்லாஹ். மிம்பருக்கு ஏறி அவ்வளவு அகோர காய்ச்சலில் பெருமானார் எதை ஒப்பந்தமாக வாங்கினார்களோ மாஷா அல்லாஹ், மஸ்ஜிது நபவியிலே அந்த அன்சாரிகளுக்கு, மதீனா வாசிகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் ரவுலா, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா, புனிதமான, நாங்கள் எல்லாம் எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கிற ரசூலுல்லாஹ்வை கடந்து செல்கிற நேரம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இந்த ஒன்றோடு அங்கிருந்து போக வேண்டும் என்று இன்றைக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த ஊர்களில் எங்களுடைய உறவுகள் வாழுகிறார்கள், உறவுகள் வாழுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் களம் இறங்க வேண்டும் என்பதற்கு பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சத்தியமோ அந்த சத்தியம் சொல்லப்பட வேண்டும், இன்னும் சொல்லப்பட வேண்டும். அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், உறவுகள் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு வலிமையை தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் பேச ஆரம்பிக்கிறார். கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இப்படியே போகிறது, நேரம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே இருக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ், கடைசியில் ஃபிரௌனுக்கு கோபம் வரும். ஃபிரௌன் சொல்லுவார், சிறை பிடிக்க போகிறேன். பேச்சு போகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், அவ்வளோ அதாவது உங்களுக்கு ஏதாவது நான் கொண்டு வந்தாலுமா, அவ்வளோ ஜஅத்துக்கு பிஷைஇம் முபீன், ஏதாவது ஒன்று தெளிவாக கொண்டு வந்தாலுமா? அவன் கேட்க, கால ஃபஅத்பி இன் குன்த மின ஸாதிகீன், கொண்டு வா பாப்போம் உண்மையாளராக இருந்தா. ரப்புல் இஸ்ஸத் ஒரு டோக்க கொடுக்கல, ஒரு ஈட்டியை கொடுக்கல, கையில் உள்ள கைத்தடியை போடுறாரு. போட்ட உடனே ஃபுஅபானும் முபீன், ஃபுஅபானும் முபீன், பெரிய ஒரு பாம்பாக மாறுது. ஹையத்துன் தஸ்ஆ, விரைந்து செல்ற ஒரு பாம்பு. ஜான், ஜின், அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல அந்த பாம்புக்கு வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌன் அந்த சேர்ல இருந்து கொஞ்சம் காலை தூக்கி இருந்தாலும் என்று பயந்திருந்தாலும் ஃபிரௌனியத் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ராஜா, அவன் இறைவன் என்று சொன்னது முடிந்து விட்டது. நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், பெரிய புலங்காவுண்டு இதுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் ஆளா நான் ஓடுவேன். ஏனென்றால் உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌன் ஓடி இருப்பானா காலை தூக்கி இருப்பானோ தெரியாது. ரப்புல் இஸ்ஸத் அவன் அரண்மனையிலே தோல்வியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் அரண்மனையிலே என்ன சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம் போக முன்னாடி? வயலிகு சத்ரி வலா யம்தலிகு லிசானி, என் நெஞ்சு இறுகிரும், என் பேச்சு வராது. கல்லா, நடக்காதென்றான். ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மிகவும் வேகமாக ரசூலுல்லாஹ் போனார்கள்.
அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவ்வளோ வேகமாக எடுத்தான். ரசூலுல்லாஹ் போன பயணத்தில் மிகவும் தாமதமாக போன பயணங்களில் ஒன்றுதான் ஹிஜ்ரத். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எந்த தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எல்லா ரசூலுல்லாஹ்வோடு இருந்த தோழர்கள் தங்களுடைய உயிரை விட ரசூலுல்லாவை நேசித்தவர்கள். அவர்கள் ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு அனுப்பின ரசூலுல்லாஹ், இன்னொரு கூட்டத்தை மதீனாவுக்கு அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பேரோடு மக்காவில் இருக்கிற நேரம் காஃபிர்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபிக்கு இன்னும் அனுமதி வரல, அனுமதி வரப்பட்ட கூட்டத்துக்கு அல்லாஹ் அனுப்பிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னான், இல்லை இருங்கேண்டான். அவ்வளோ பலத்தை எதிர்ப்பு இருந்தாதான் ஒரு மனிதன் ஒரு ஊரை விட்டு போவான். சாதாரணமாக அதை கற்பனை பண்ணுங்க. இன்றைக்கு பேங்க் இருக்குது, ஒரு மனுஷன் ஊரை விட்டு போனால் கூட அவங்க கெட்டி போட்டு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு கோடி ஊடு அதை விட்டுட்டு போக வேண்டி வரும். அந்த காலத்து மக்கள் ஊரை விடுறது என்பது அவங்க தலைமுறையாக சேகரித்தது பேங்கில் இருக்காது. காணி பூமி கால்நடைகள் என்று தான் அவர்கள் வாங்கி போட்டிருப்பார்கள். அதை விடுவதாக இருந்தால் தலைமுறை சந்ததி அவர்களுக்கு கொடுத்த முழு சொத்தையும் விட்டு செல்வதற்கு அர்த்தம். மக்காவிலிருந்து எல்லாத்தையும் விட்டு செல்வதாக இருந்தால் சாதாரண அச்சுறுத்தலாக இருக்காது. ரப்புல் இஸ்ஸத் ஒரு பாடத்தை நடத்தினான். என்ன பாடம் நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாத்தையும் முடித்ததுக்கு பிறகு கடைசியா ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் லேட் ஆக்கினான். எந்த ஒன்று தெரியுமா? காஃபிர்கள், குஃபார்கள், குறைஷி குஃபார்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு இருந்தார்கள். இதுவரை காலமாக எடுக்காத முடிவு, 13 ஆண்டுகளாக எடுக்காத முடிவு. என்ன முடிவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவரை கொண்டு விடுவோம் என்ற முடிவு. எத்தனையோ தடவை ஹரத்தில் தொழுதிருக்கிறார், ஓதி இருக்கிறார், அப்பவெல்லாம் அவர்கள் அந்த முடிவு எடுக்கவில்லை. அந்த முடிவு எடுக்கிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறார், நபியே இப்போ நீங்க போங்க. எப்படி போகணும்? சாதாரண மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 நாள் பிடிக்கும் சாதாரண ரோட்டில். அந்த காலத்தில் மக்கள் கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல மாட்டாங்க. கொழும்புல இந்த காலிக்கு 100 கிலோமீட்டர் இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம். அந்த மக்கள் என்ன சொல்லுவார்கள்? மதீனாவிலிருந்து தபூக்குக்கா 15 நாள் என்பார்கள், இங்கே இருந்து ஷாமுக்கா 20 நாள் என்பார்கள், இப்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கா 9 நாள் என்பார்கள். நாள் கணக்கில் தான் அவர்கள் கிலோமீட்டரை அளந்து கொள்வார்களே தவிர வேற ஒரு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகணும். 9 நாள் தூரம் என்றே கற்பனைக்கு வைங்க. அந்த தூரத்தில் போல ரசூல் ரொம்ப காலம் எடுத்தார்கள் போவதற்கு. வேற ரூட்டில் போனார்கள். சிம்பிளாக கொள்ளலாம். எவ்வளவு விரட்டினாலும் இந்த ரூட்டில் தான் போக வேண்டியிருந்தால் கொள்ளலாம். காஃபிர்களுக்கு தலையீடியாக இருந்து முடிவெடுத்தார்கள். 100 ஒட்டகம் அறிவித்தார்கள். 100 ஒட்டகம் கிடைக்கும் என்றார்கள். பெரும் பரிசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் நபி அப்படி அனுப்பினான் தெரியுமா? நபியே, அவங்க முடிவெடுத்துட்டாங்க கொல்ல, நான் முடிவெடுத்துட்டேன் காப்பாற்ற. என்ன நடக்க போகிறது? நபிக்கு அல்லாஹ் காட்டி ஆகணும். அபூபக்கர் சித்திக் ஒரு தலைவர் போவதாக இருந்தால் இஸ்லாத்தை தீர்மானிக்கிற பயணம். 1.6 பில்லியன் முஸ்லீம்ஸ், 160 கோடி முஸ்லீம்கள் ஷஹாதத்து சொல்லியிருக்கிற உலகத்தில் இந்த பயணம் தான் அதை தீர்மானிக்குது. அந்த பயணத்துக்கு பாதுகாப்பு எத்தனை பாடிகார்ட்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமே. பாடிகார்டுக்கு அல்ல, ஷாஹித், சாட்சிக்கு, நடப்பதற்கு சாட்சி சொல்ல. என்ன நடக்கிறது? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு இப்படி போகணுமா இருந்தா காலியிலிருந்து இந்த பக்கம் போனா அலுத்கம, இந்த பக்கம் போனா மாத்தரை. ஒரு மனிதன் மாத்தரைக்கு போறேன்னு சொல்லி போட்டு அலுத்கம பக்கம் போனால் என்ன? மக்காவிலிருந்து இந்த பக்கம் போனா மதீனா, நேரடியாக அடுத்த பக்கம் போனா யமன். ரசூலுல்லாஹ் போனது யமன் பக்கம். கிட்டத்தட்ட 5 மைல்களுக்கு அங்காலதான் மக்காவுடைய சிட்டியில இருந்து பார்த்தா கிலோமீட்டர் ஒரு 8 கிலோமீட்டருக்கு அங்காலதான் ஜபலுர் ரஹ்மா, ஷவுர் குகை இருக்குது. ஜபலுர் ரஹ்மான் உள்ள குகை. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் போய் ஷவுரில் இருந்தார்கள். 3 நாட்கள். அது யமன் பக்கம். நான் கேட்கிறேன், எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும்? யார் வழிகாட்டுவது? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். 3 நாட்கள் இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க, ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுற ஒளியிற புள்ள அது எங்கேயாவது இடத்துல ஒளியும். தேடுறவருக்கு உலகமே தெரியும். அதனால எங்க ஒளிஞ்சவருக்கு அந்த யாரு வர்றான்னு விளங்காது. ஏன்னா உங்களுக்கு ஒளிந்திருப்பார். உலகத்தில் உள்ள வாஸ்தவம் தேடுறவருக்கு ஒளிந்தவர் தெரிகிறது தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒளிந்தவருக்கு தேடுறவர் தெரிந்து தேடுறவருக்கு ஒளிந்தவர் தெரியாம இருந்தால் ஆச்சரியம். ரப்புல் இஸ்ஸத் அதை நடத்த போகிறான். ஷவுர் குகை யமன் பக்கம். எங்கெல்லாம் தேடி இருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. ஜபலுர் ரஹ்மா கொஞ்சம் ஏற வாய்ப்பு கிடைத்தால் ஏறுற நேரம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் ஏறி வந்திருந்தா எப்படி பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ்வை தேடி இருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. ஜபலுர் ஷவுருக்கு போன உடனே அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், குனிந்தால் தெரிந்துவிடும்.
அவன் குனிந்து எங்களை கண்டுருவான் யார சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், அதாவது முஃமின்கள் கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க என்பதுக்கு அல்லாஹ் சூரத்து தௌபாவுல பேசுறார். ஜும்மா இடம் தராத அதை பேசுவதற்கு அல்லாஹ்வுடைய நல்ல ரசூல் என்ன சொன்னார்? லா தഖஃப் லா தஹஸன் யா அபூபக்கர் வல்லாஹு மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கர், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், அவன் தான் முஃமினுடைய கல்புகளுக்கு சகீனாவை இறக்குறான். நானும் நீங்கள் முஃமினாக இருந்தால் நிச்சயமாக சகீனாவை இறக்குவான். கிட்ட வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் தெரியல, ஆனா அல்லாஹ் ஏன் கிட்ட வர வைத்தான்? அபூபக்கர் சித்திக்குடைய கண்ணுக்கு ஏன் அவரை காட்ட வைத்தான்? சரி என்றால் அவர் தானே கண்டுபிடிக்கணும். இவ்வளவு மலையேறி ஒரு கூயை எட்டி பார்க்க மாட்டாங்களா அல்லாஹ்வுடைய? அதாவது அந்த செலந்தி கூ அதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நிஜமாக வந்தான், காட்டவில்லை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் நெருங்கி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பாடத்தை ரசூலுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். இதுக்கு பிறகு பத்ர், உஹத், கந்தக் எல்லாம் வரப்போகிறது. இந்த பாடம் தான் அவரை உறுதிப்படுத்தும். இந்த பாடம் நெருங்கி வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹிஜ்ரத்துடைய முழு பயணத்தையும் பாருங்கள், நெருக்க கொண்டு வருவான். புகாரியை பிரட்டி பாருங்கள், உங்களுக்கு அழுகை வரும். எப்படி அல்லாஹ் நபியை பாதுகாத்தான்? நபி ஓதிக்கொண்டுதான் போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் மோமின்களுக்கு, அது எப்பொழுதும் அல்லாஹ் மோமின்களை கைவிட மாட்டான். அப்படி என்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கலாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை கிடைத்தும் அதை விளங்கி படித்து நடைமுறைப்படுத்துவதற்கு நானும் நீங்களும் பாக்கியம் பெறவில்லை என்றால் எங்களை விட துர்பாக்கியசாலிகள் இல்லை. அடுத்ததாக கஷ்டப்படுற நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்கீனாவை எதிர்பார்த்து நின்று அல்லாஹ்வுடைய உதவி தேடக்கூடியவர்களாக இல்லை என்றால் நாங்கள் துர்பாக்கியசாலி. எங்களோட உள்ள எங்களுடைய அருமையான உறவுகள், எங்களுடைய நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சிமார்கள், இவர்கள் எல்லாத்துக்கும் சத்தியத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் எங்கள் குடும்பமும் நானும் மட்டுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நாங்கள் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய அவர்களை அரவணைத்து அவர்களுடைய நன்மைகளோடும் நாங்களும் நீங்களும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற நியத்தோடு இதை நான் பேசினேன். வல்ல நாயன் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.